தேன் தமிழோசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஏற்கனவே கூறியது போல உண்மைகள் உறங்காது என்ற தலைப்பினிலே ஊழல் ஒழிப்பு, நிர்வாக சீர்கேடுகள் இது சம்பந்தமாகத்தான் அந்த உண்மைகள் உறங்காது என்ற நிகழ்ச்சி இருக்கப் போவதாகவும் நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தோம். இப்பொழுது அது சம்பந்தமாக இன்றைய காணொளியிலே ஒரு சம்பவத்தை இங்கு நாங்கள் பொதுவெளியிலே அது பற்றி அலசி ஆராய இருக்கின்றோம். மன்னார் மாவட்டத்திலே கல்வி திணைக்களத்திலே கத்தோலிக்க பாட சம்பந்தமாக ஒரு அதிகாரி பற்றிய பல முறைகேடுகளை, அவருடைய ஊழல்களை பற்றிய தகவல்களை வன்னி ஊழல் ஒழிப்பு அணி என்ற முகநூல் பொதுவெளியிலே பதிவு செய்திருக்கின்றது. அதை பற்றி நாங்கள் ஆராய்வதற்கு முன்பு, அது பற்றி நாங்கள் சிலாகிப்பதற்கு முன்பு, ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்ற முகநூலுக்கு நாங்கள் ஒரு பணிவான ஒரு வேண்டுதல் விடுகின்றோம். அது என்னவென்றால், குறிக்கப்பட்ட அந்த ஆசிரியர் அதிகாரி சம்பந்தமாக நீங்கள் தகவல்களை பொதுவெளியில் விடுவதற்கு முன்பாக குறிக்கப்பட்ட அந்த அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு நீங்கள் செய்வது தவறு, உங்களுடைய தவறுகளை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் ஏதாவது வழங்கியிருந்தீர்களா, சந்தர்ப்பங்கள் கொடுத்திருந்தீர்களா? அவ்வாறு கொடுக்கப்பட்டிருந்தால் அது பற்றிய தகவல்களையும் நீங்கள் இந்த பொதுவெளியிலே நீங்கள் கட்டாயம் பதிவு செய்திருக்க வேண்டும். அது உங்களுடைய செயல்பாடுகளை நியாயப்படுத்துவதற்காகவும் இருக்கக்கூடும். பொதுமக்கள் நீங்கள் அந்த குறிக்கப்பட்ட நபருக்கு போதுமான அறிவுறுத்தல்கள், எச்சரிக்கைகள், அவர் திருந்தி வாழ்வதற்கான நீங்கள் சந்தர்ப்பங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள் என்பதை பொதுமக்கள் அறியக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இந்த முறைகேடு சம்பந்தமாக, ஊழல் சம்பந்தமாக பொதுவெளியில் இடுவதுடைய நோக்கம் சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும், அதில் ஈடுபடுபவர்கள் மனம் திரும்ப வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் உங்களுக்கு இருக்காது என்று நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு உயரிய நோக்கம் உங்களுக்கு இருக்குமா இருந்தால், நீங்கள் அவர் திருந்தி வாழ்வதற்கான எச்சரிக்கைகள், ஆலோசனைகள், இது சம்பந்தமான தகவல்களையும் நீங்கள் பொதுவெளியிலே கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக, ஊழல் ஒழிப்பு அணியானது சில பொதுவான தகவல்களை விடுகின்ற பொழுது, குறிக்கப்பட்ட நபரை பற்றி தகவல்களை பொதுவெளியில் விடும் பொழுது, அது சம்பந்தப்பட்ட கல்வி திணைக்களம் ஆராய்ந்து மேற்கொண்டு அந்த சம்பவம் குறித்த மேலதிக தகவல்கள், ஊழல் ஒழிப்பு அணி வன்னியினால் கொடுக்கப்பட்ட தகவல்கள் சரிதானா என்பதை ஊர்ஜிதம் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால், ஒரு திணைக்களம் சம்பந்தப்பட்ட விடயம் என்பதனால் அந்த திணைக்களத்தில் இருக்கின்ற நல்ல பல உள்ளங்களையும் சேவை மனப்பான்மை உள்ளவர்களையும் இது பாதிக்கும். எனவேதான் நாங்கள் ஊழல் ஒழிப்பு அணியிடமும் கேட்கின்றோம், உங்களுடைய தகவல்களை நீங்கள் பொதுவெளியிலே விட வேண்டும் என்பதையும், நீங்கள் கொடுத்த அறிவுறுத்தல், ஆலோசனைகள். அதுபோலவே கல்வி திணைக்களமும் இது சம்பந்தமாக சில நடவடிக்கை எடுத்து, என்ன நடவடிக்கை எடுத்தோம், ஊழல் ஒழிப்பு அணி சொன்னது உண்மைதானா என்பதை நாங்கள் பொதுமக்கள் அறியக்கு கடமை உள்ளவராக இருக்கிறார்கள். அதற்கான உரிமையும் இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் ஊழல் ஒழிப்பு அணியிடம் இது சம்பந்தமாக பணிவான வேண்டுகோளை விடுக்கின்றோம். ஏனென்றால், ஊழல்கள் ஒழிகின்ற பொழுது, நிர்வாக சீர்கேடுகள் நிவர்த்தி செய்யப்படும் பொழுதுதான் நாங்கள் உண்மையான ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதில் அர்த்தம் உண்டு என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். மன்னார் கல்வி திணைக்களத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரிகள் பற்றிய மேலதிகமான தகவலோடு மீண்டும் உங்களை சந்திப்போம். அதுவரையும்
தேன் தமிழோசை சார்பாக உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் நேயர்களே.